பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு சொல்ற செய்தி. தமிழ்நாட்டுக்கு சொல்றது உஷாரா இல்லைன்னா இங்கே தான் அதான் நடக்கும். அந்த விளையாட்டை நம்ம இங்க விளையாட முடியும் அப்படின்னு பாஜக நம்புமா? நீங்க சொல்ற மாதிரி எஸ்ஐஆர் போடுறாங்க 10,000 ரூபாய் அவங்களோட கணக்கில் வந்து ஊந்துச்சு, ஜன்தன் கணக்கில் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இதை இழந்தோம் அப்படின்னம்னா அந்த 10,000 சரி. பீகார்ல நிதிஷ்குமார சிஎம் ஆக்குறாங்க. அவங்க வந்து நிதிஷ்குமாரையும் ஆகலாம், யாரை வேணாலும் ஆகலாம். காலனி ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சி உருவாகுது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம பீகார் தேர்தல் தேதி அறிவிச்சதிலிருந்து இந்த எஸ்ஐஆர்ல இருந்தே நம்ம பேசுறோம். இப்போ பீகார் தேர்தல் அதனுடைய வெற்றி இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த வெற்றி கணக்கு தமிழ்நாட்டோட கூட்டணி முடிவுகளை மாற்றுமானலாம் நம்ம பேசுறோம். இன்னைக்கு தேர்தல் முடிவுகளே வந்துருச்சு. இப்போ இங்க என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. மக்கள் இங்கே உஷாராக இருந்து அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பேரை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால சேர்க்கறது எதிர்பாடாகும். அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட் உள்ள உட்கார பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கையில் இருக்குது. ஒரு பீகாரில் ஒரு எம்பி, எல்ஜேபியினுடைய எம்பி முதல்ல இந்த வரல காட்டுறா மை இருக்குது, அப்புறம் இந்த வரல காட்டுறா மை இருக்குது. அவன் ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறான், அவன் ஓட்டு இல்லாத ஒரு கள்ள ஓட்டு போட்டிருக்கிறான். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துருச்சா? ஒரு எம்பி அங்கே டெல்லிலையும் போட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு பீகார்லையும் போட்டுறான். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துச்சா? அப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க யோசிச்சுப்பாரு. அப்போ அவன் எவ்வளோ தூரம் பிஜேபி வந்துட்டு தன்னோட கட்சிக்காரன் ஆர்எஸ்காரன் தன்னோட கட்சிக்காரங்களெல்லாம் அவன் வந்துட்டு எக்யூப் பண்ணியிருப்பான், தயார் பண்ணி வச்சுருப்பான். இவ்வளோத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும். இதுதான் நம்மளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயல், அதிமுக உட்பட. இது காங்கிரஸ்க்கு ஒரு செய்தி, காங்கிரஸ்க்கு ஒரு பாடம். காங்கிரஸ் நீங்க சீட் அதிகமா கேட்க முடியாது. இந்தியர்களுக்கு ஒரு பாடம், காங்கிரஸுக்கெல்லாம் இல்லை, இந்தியர்களுக்கு ஒரு பாடம். ஆள்ற நிலையில் இருக்கிற யார் வேணாலும் இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ரொம்ப பெரிய ஒரு சூத்திரம். இது பெரிய சூத்திரம். இதை உடைக்கணும். இதை உடைக்கிறதுலாம் ஜனநாயகத்தினுடைய உயிரே இருக்குது, உரிமையே இருக்குது. பார்ப்போம். இது இந்த தேர்தல் பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு சொல்ற செய்தி. தமிழ்நாட்டுக்கு சொல்றது உஷாரா இல்லைன்னா இங்கே தான் அதான் நடக்கும். அதாவது மோடி 10,000 போடுவார், தேர்தல் ஆணையம் வந்துட்டு உங்களை நீக்கும், எல்லாம் பண்ணிட்டு உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த விளையாட்டை நம்ம இங்க விளையாட முடியும் அப்படின்னு பாஜக நம்புமா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி எஸ்ஐஆர் போடுறாங்க அங்க பண்ற அளவுக்கு இவங்க பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அதான் உங்களுக்கு சொன்னேன், 10,000 போட்டால் இங்கே ஒரு 30 லட்சம் ஓட்டு விடுன்றேன் நான். இதை மறுக்க சொல்லுங்க, யாரையாவது மறுக்க சொல்லுங்க. திமுக, அதிமுக, பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் சொல்லுவேன். 10,000 ரூபா அவங்களோட கணக்கில் வந்து விழுந்துச்சு, ஜன்தன் கணக்கில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க போய் நாளைக்கு மைக்கை எடுத்துகிட்டு போய் நீட்டுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் 10,000 ஜன்தன் கணக்கில் போட்டாங்க அப்படின்னா அவங்க ஓட்டு அவங்களுக்கு போடுவாங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க நான் பார்ப்போம். 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க, 10,000 கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்களான்னு. ஆனால் நம்ம அந்த காலகட்டம் போயிருச்சுங்கிற ஒரு மன அதெல்லாம் பர்ச்சேஸ் பெல்ட்டுன்னே சொல்லிட்டு இருக்கிற இடத்துலலாம் அது செய்யும். தெரியாத ஒன்றும் மோடி செய்யலையா? அவனுக்கு தேவை என்னது? நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடாது, ஆனால் தாங்க ஆட்சியில் இருக்கணும், அவ்வளோதான். அதற்கான ஃபார்முலா தான் செய்கிறாங்க சார். இப்போ இந்த எஸ்ஐஆர் இதெல்லாமே நம்ம பேசுகிறோம்ல சார். இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறாரு. எடப்பாடி எப்படி ஜெயிக்க வச்சிருவாங்களா? அந்த நம்பிக்கையில் தான் அவருடைய தேர்தல் பணிகளும் இருக்கா? போன யூடியூப்ல சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 20 ஆண்டு 25 ஆண்டு காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த தலைமுறை எஜமான் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு. கடையில் இருக்கிறவங்க அதிகாரிகள் எல்லாம் எஜமான், நீதிபதியா எஜமான் அப்படின்வாங்க. இன்னும் பலர் வந்துட்டு துரைன்னுவாங்க. நான் பட்டண இடையில இருக்கும்போது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, எஜமான் பார்த்து செய்யுங்க எஜமான், துரை அப்படிலாம் சொல்லுவாங்க. அடிமைத்தனம் ஊறி போச்சு அப்படின்னா அப்படிதான் பேசுவாங்க. எடப்பாடி கிட்ட அது ஊறி போச்சு, அவ்வளோதான். இதை நம்பிதான் இங்க தேர்தல் களம் இருக்கு. ஒரு அவர் தான் சொல்லிட்டாருன்னு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுதுலேயே அவரு அமித்ஷா ஜெயிச்சு கொடுப்பாரு. இது எப்படி சார் ஸ்டாலின் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? மக்கள் தான் அதை எதிர்கொள்ள போறாங்க. ஸ்டாலினுக்கு ஒன்றும் இல்லை. இதை இழந்தோம் அப்படின்னோம்னா அந்த 10,000 சரி. அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 29, அதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது. அந்த இலக்கை நோக்கி வேலை செய்கிறாங்க. அதனால ரொம்ப லேவிஷாகவும் ரொம்ப கன்னிங்காகவும் இருக்காங்க. பணத்தை அள்ளி வீசு, வாயை அடை,
அடுத்தபடியா வச்சு தூக்கி போடு, அவன் வந்துட்டு மோதட்டும். வாக்காளன் இவங்க மதிக்கிறதா இருந்ததுன்னா வாக்காளனுக்கு உதவுவாங்க இல்லையா ஃபார்மை ஃபில்அப் பண்ண. ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் 3 தடவை வருவேன், கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 தடவை வருமா சார்? நம்ம 2002 நான் எங்கே ஓட்டு போட்டால் உனக்கு என்ன? 2005 நான் எங்கே ஓட்டு போட்டேன்றது தகவல் உனக்கு என்னத்துக்கு? இப்போ நான் ஒரு வாக்காளனா இல்லையா? நீ 11 ஆவணத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்ட சொல்கிறேன், நான் காட்டுறேன், ரெடி. நான் 2002 எங்கே ஓட்டு போட்டேன் அப்படின்ற வாரம் உனக்கு என்னத்துக்கு? சரி, இப்போ வாக்காளர் சேர்க்கை பண்ணுறேன். ஏன் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன்? ஏன் அந்த வாக்காளர் பட்டியலை வந்துட்டு முடக்கிட்டேன்? யாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன் அதை செஞ்சார்? அப்போ இதெல்லாம் மோசடிக்கான ஒரு அறிகுறின்றது தெரியலையா? சார், இப்போ காலங்காலத்துக்குமே இப்போ வெற்றி பெற்ற கட்சிகள் நாங்க வந்து ஜனநாயகத்தை கிடைத்த வெற்றிமாங்க, தோல்வி பெற்ற கட்சிகள் ஏமாத்திட்டாங்க, பெட்டி மாத்திட்டாங்க. அந்த ரெட்டோரிக்ஸை நீங்க விட்டுருங்க, புரியுதுங்களா? இதை விட்டுருங்க. இப்போ இது வந்துட்டு புதுசு. எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்றத்தை வச்சு ஆதரவு வாக்குகள் அப்படின்றது யார் யாருன்னு பார்த்து முஸ்லீமு, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடிகள், உடைப்பாளர்கள், இவங்களெல்லாம் வந்துட்டு திட்டமிட்டு நீக்கிறதுன்றது புதுசு. இப்போ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்களா யாராவது? உங்களுக்கு வந்துச்சா ஃபார்மு? வந்துருச்சு. ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. ஏன் குழப்பம்? நிறைய குழப்பம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். டாக்டரேட் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி. நான் எவ்வளோ முடித்தேன்? எம்ஏ சோசியாலஜி. நான் 3 நாளாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இதை பண்ணலான்றான், ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணக்கூடாதுன்றான். ஆனால் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையமே உள்ளே வர மாட்டேங்குது. இப்படி தான் இதை ஃபில்லப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போடலாம்ல டிவியில். போடலாமா போடாத? வந்து சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை? அவனுடைய நோக்கம் நீக்கிறது தான், சேர்க்கறது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதில் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு இதை நம்ம தப்பாக பண்ணால் நம்மளுடைய ஓட்டு போயிடணும் பயம் வந்துருச்சா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. அவ்வளோதான். ஒரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள், ஏழை எளியவர்கள், அவரு தான் மாதம் மாதம் உரிமை தொகைன்னு ஸ்டாலின் கொடுக்குறாரு 1000 ரூபாய். அவங்கள அனைத்து பேரையும் தூக்கிடலாம் அந்த ஃபார்மில். சொல்கிறான் வந்துட்டு பிஎல்ஓ ஃபோட்டோ ஒட்டுறதுன்னா விட்டுங்க, இல்லாட்டி பரவாயில்ல ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்றான். அதை எடுத்து சேர்க்குறவன் என்ன பண்ணுவான்? ஃபோட்டோ ஓட்டல, அப்ளிகேஷன் ரிஜெக்டட். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் டிராஃப்ட் வெளியிட்ட உடனே. அது எவ்வளோ ஏழை மக்களால் காத்தர போயிட்டு நைட்டு வரக்கூடிய ஏழை மக்கள் எவ்வளோ பேர் அதில் போராடுவாங்க? அதே நேரத்தில் ரகசியமாக வந்துட்டு வாக்காளர் சேர்ப்பு நடக்குது. அதான் மகாதேவபுராலையும் மற்ற இடங்கள்லையும் ராகுல் காந்தி வெளிப்படுத்திய ஓட்சோரி. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி செய்கிறாங்க எல்லாத்துக்கிட்டு? இப்போ 20 ஆண்டு காலம் ஆச்சு சார். 20 ஆண்டு காலம், ஒரு 4.5 வருஷம் இங்கே கூட்டணி அப்படின்னு கூட, 5.5 வருஷம் கூட்டணின்னு கூட வச்சுக்கலாம். இந்த 20 ஆண்டு கால ஆட்சியில் எதிர்ப்பால இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நாங்கள் வந்து சிறந்த ஆட்சி கொடுத்துருக்கோம் அப்படின்னா போன முறையே நீங்கள் இப்போ ஜெயிச்சிருக்கணுமே. நல்லா போன முறை கடைசி நேரத்தில் 15 எம்எல்ஏக்களினுடைய வெற்றி பெற்றவங்களை மாற்றி சொல்லி தானே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. போன முறையே ஏன் நடக்கல? அது சொல்லுங்களா முன்னாடி. நிதிஷ்குமாரோடைய ஆட்சியில் என்ன அவர் கிழிச்சாருன்றதை சொல்லட்டுமே. இவ்வளோ பேர் ஏங்க அந்த மாநிலத்துக்கு வேலை செய்கிறான்? நிதிஷ்குமாருக்கு சரியாக கிழிச்சிருந்தாரு அப்படின்னோம்னா அப்புறம் அந்த பாலம்லாம் கோச்சிக்கு போட்டு விழுந்துச்சா? 20 ஆண்டு காலம் நீயே இருக்கிற, நான் உடஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு உடஞ்சி ஆற்றுல விழுந்துச்சா? என்ன கதை? இதில் தேஜஸ்வி அவருடைய எதிர்காலம் என்ன சார்? இப்போ ஐயா அதெல்லாம் வேற. மக்களுடைய எதிர்காலத்தை கேளுங்க, நாட்டினுடைய எதிர்காலத்தை கேளுங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு எஸ்ஐஆரை பண்ணிவிட்டு ஒரு 10,000 ரூபாயை போட்டுட்டு மற்றதெல்லாம் அவங்களுடைய உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெற்றி பெற்றுட்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலனி ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சி இப்போ நடந்துருக்குது, உருவாகுது. இதுதான் விஷயம். இந்த பீகாரில் நிதிஷ்குமாரை சிஎம் ஆக்குறது அதெல்லாம் விடுங்க. அவங்க வந்துட்டு நிதிஷ்குமாரையும் ஆக்கலாம், யாரை வேணாலும் ஆக்கலாம். அவங்களுக்கு அதை உன்னை ஜெயிக்க வச்சிட்டோம்ல, உனக்கு 88 சீட்டை கொடுத்துட்டோம்ல, அவ்வளோதான். அவரே என்ன சொல்லுவார்? இது அவங்களுடைய வெற்றி, மோடி தீர்மானிக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். மோடி 92, இவர் 82. அதனால தான் அவர் 22 ஒன்றும் எல்ஜேபி இருக்கிறான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே பீகார்ல நிதிஷ்குமாரை ஒழிச்சு கட்டிடுவாங்க. நம்ம மாநிலத்தில் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக அது நிதிஷ்குமாரோட. நிதிஷ்குமார் அவர் ஏன் ஒழிச்சு கட்டணுன்றேன்? அவரே வந்துட்டு எஜமான் தானுங்க, எஜமான் அப்படி தானே இருக்காரு. மோடி நிற்கிறாரு, இவர் இப்படி இருக்காரு, அப்புறம் என்ன? ஏன்னா இப்போ எம்எல்ஏ கூட இல்லாமல் சிஎம்மாக இருந்திருக்கிறாரு, சீட்டு கம்மியாக எடுத்து சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. இப்போ குறைச்சி அவர் தட்டினாங்க. எல்ஜேபி அவருக்கு எதிராக வாக்காளரை போட்ட வச்சு, வேட்பாளரை போட்ட வச்சு தட்டினாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ ஃபுல்லாக ஜெயிக்க வச்சாங்க. ஸோ 82, 43 இப்போ 82 ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் சார். இப்போ உங்களுக்கு தான் நடக்கும்.
ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களை போன்ற ஜனநாயகவாதிகள் ஆரம்பத்திலிருந்தே இதை அதிகமாக வலியுறுத்திட்டு வரீங்க. உங்களுடைய புத்தகம் கூட பெரிய பேசுபொருளாக மாறுச்சு. உங்கள் மனநிலை எப்படி சார் இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து? எனக்கு நான் ரெண்டுத்துமே எதிர்பார்த்தேன். நான் மக்களினுடைய எழுச்சியை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த எழுச்சியை விட இவங்களுடைய வேலைன்றது பெருசாக இருக்குது. அந்த யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் போரிடணும். இது எப்படின்னா, ஒரு முன்காலத்தில் நான் தோத்துடுறேன், நான் உடனே விடலை, நான் ஒரு 10,000 பேரை நான் இழந்துட்டேன். ஐ எம் ஸ்டெப்பிங் பேக் டு ஃபேஸ் ஃபர்தர் அட்டாக்ஸ். ஆனால் என்னோட எய்ம் வந்துட்டு ஐ மஸ்ட் ஹவ் டு சேவ் த ஃபோர்ட். தட் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. சார் 26ல் இந்த போராட்டம் செல்லுபடி ஆகுமா? ஏன்னா எஸ்ஐஆர் நம்ம கையில் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஐயநாதன் இளந்திரையனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு சுகுமார், ஒரு மோகன், ஒரு தம்பி, ஒரு சுந்தர், ஒரு சரவணன் அப்படின்ற ஒவ்வொரு தமிழருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அவன் ஜெயிக்கிறானா நீ ஜெயிக்கிறான்னு. இது திமுக ஜெயிக்குதா, அதிமுக ஜெயிக்குதா, பாஜக ஜெயிக்குதா, நீ போயிட்ட, நீ காலி. நாம ஜெயிக்கணுமா இல்லை நம்மளை அடக்கி ஆளக்கூடிய சனாதனவாதிகள் இவங்க ஜெயிக்கணுமா? 2ல் 1. அதான் இந்த தேர்தல். ஆனா தொடர்ந்து அவங்க தானே சார் ஜெயிச்சுட்டு வராங்க. இங்க இல்ல. இப்ப இது பீகாரை பார்த்த உடனே ஒரு பயம் இருக்கு. அதான் சொல்றேன், பயம் வந்துருச்சுன்றேன். நான் தான் பயம் எல்லாருக்கும் வந்திருக்குன்றேன். இப்போ இந்த மக்களுடைய சுயமரியாதைக்கு நீங்க கேரண்டி கொடுப்பியா? 10,000 ரூபா வாங்க மாட்டேன், இல்லை வந்து போட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா? நீங்கள் முடியாதுல்ல. அப்போ 30 லட்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அப்படி போகும், அவ்வளோதான். சரியாக வந்துட்டு நான் டெரிவேஷனுக்கு, அவ்வளோதான். எந்த இடத்துல சுயமரியாதை இல்லாத மக்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல ஜனநாயகம் எதுக்கு? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.